ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் அடுத்தடுத்து என்ன நடக்குது, ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதுதான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாத்தா கைக்கு போயிடுச்சு. தாத்தா என்ன பண்ணுவார், அதை விஜய்க்கு தெரியாமே அதை ஒளிச்சு வச்சுருவார். கிழிக்க மாட்டார். கிழிச்சா ஏன் நீ என்னை கேட்காம கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது விஜய். அதனால் அக்ரிமெண்ட்டை கிழிக்காமல் தாத்தா அவரோட இதில் சேஃப்டியாக வச்சுருவார். அந்த டாக்குமெண்ட்டை சுற்றி தானே கதை போயிட்டுருக்கு. அதனால் டாக்குமெண்ட்டை கிழிக்க மாட்டார். டாக்குமெண்ட்டை கொண்டு போய் வச்சோடனே விஜய் டாக்குமெண்ட்டை நம்ம வச்சிருக்கிறத காவேரி எடுத்துடுவா. இப்போ காவேரி வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா காவேரி பார்த்துட்டு நம்ம மேலே கோவத்தில் போயிட்டாளா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவார். அப்போ டாக்குமெண்ட்டை பற்றி இப்போதைக்கு தேட மாட்டார். கண்டிப்பாக இப்போதைக்கு வெண்ணிலா அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட மைண்டில் இருக்குது. வேறு யாருமே கிடையாது இல்லையா. அதனால் வெண்ணிலா பற்றி மட்டுமே யோசிப்பார். அதனால் தாத்தா சேஃப்டியாக அதை எடுத்து வச்சிருவார். காவேரி வீட்டை விட்டு போயிடுறாங்க. விஜய் லெட்டர் எழுதி வச்சது கண்டிப்பாக காவேரிக்கு தெரியாது இல்லையா. அந்த ராகினி பண்ண வேலை. ராகினியை நல்ல குத்துவார் விஜய் ஒரு நாளைக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். தெரிய வந்ததுன்னா பண்ணுவார். அவங்க அப்பா பண்ணார் இல்லையா பசுபதியை, அது மாதிரி. ஆனால் காவேரி எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குது. காவேரி கண்டிப்பாக வில்லேஜுக்கு தான் போவாங்க. நம்ம கொடைக்கானலில் இருக்கிற அவங்க ஊருக்கு தான் போவாங்க. வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்போ காவேரி வெண்ணிலா விஜய் என்ன நினைப்பார், காவேரி எங்கே போயிருப்பா, அவருக்கு மைண்டே வராது எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பதட்டத்திலே இருப்பார். அப்போ கொடைக்கானலில் போய் அங்கே போய் அவங்க அப்பா ஞாபகத்தமாக பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்காங்க. அப்போ விஜய் கொடைக்கானல் போகிறாரு. கண்டிப்பாக போகிறாரு விஜய்.